அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2025 கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்னுடைய வீட்லயும் சித்தி வீட்லயும் எப்படி கொண்டாடணுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எப்பவுமே வருஷம் வருஷம் எனக்கு கருத்து தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து மாமா வீட்டுக்கு தான் என்னோட கையால முதல் மாலை நான் கோர்த்து கிருஷ்ணருக்கு கொண்டு போவேன். அதை தான் மாமா வீட்டில் போடுவாங்க. மாமா இறந்து இது 2வது வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி. ஆஹ் ஆஹ் மாமா இறந்த பிறகு மாமா வீட்டுக்கு போறதில்ல. சித்தி வீட்டில் தான், பெரிய சித்தி வீட்டில் தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மாமா இருக்கும்போது எப்போவுமே காலையில என்னுடைய மாலை போயிடும். ஈவினிங் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாருமே மாமா வீட்டுக்கு போயிடுவோம். கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரோட தொட்டில ஆட்டிட்டு அங்கேயே சாப்பிட்டு பலகாரம்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவாங்க, gift கொடுத்து அனுப்புவாங்க. கடந்த 2 வருடமா மாமாவை இழந்த இழப்பு எப்பவுமே எங்களுக்கு உண்டு. ஏன்னா எங்களை வந்து ஆளாக்கி விட்டது மாமான்றதுனால இந்த வெளி உலகத்தை அதிகமா எங்களுக்கு தெரியப்படுத்தினதும் மாமா தான். எப்பவுமே எங்க மாமா எங்களுடைய நினைவுகள்ல இருப்பாங்க. அவங்க இல்லாதது இந்த வருடம் ரொம்பவுமே மன கஷ்டமா தான் இருந்தது. ஆஹ் போனவங்க எப்பவுமே கடவுளா நம்மளை இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்றது நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ எங்களை அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. எங்களை அவர் எப்பவுமே பிளஸ் பண்ணிட்டு தான் இருப்பாருன்றது இந்த வீடியோல நான் கண்டினியூவா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுல எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுன்றத பார்ப்போம். கிருஷ்ண ஜெயந்தி போன வருஷம் ரொம்ப சூப்பரா நிறைய கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல செஞ்சுன்னு செம்மையா பண்ணேன். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் முடியல. நேத்து ஆர்டர் முடிச்சுட்டு இன்னைக்கு மறுநாள் வீடு மாத்திரம் தான் சுத்தம் பண்ணவே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனால ரொம்ப 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 சிம்பிளா வச்சுட்டேன். வீட்டுல இருந்த பால், தயிர், அப்புறம் வெண்ணெய், சின்னதா ஒரு ஆப்பிள், சின்னதா ஒரு மாதுளப்பழம், ஒரு பர்ஃபி பாக்கெட், ஒரு சீஸ் பிஸ்கெட், அவ்வளவுதாங்க. இதை வச்சு கிருஷ்ணரை இன்னைக்கு கும்பிட்டாச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏழைக்கேத்த எள்ளு உருண்டைன்ட்டு. கிருஷ்ணருக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கதை என்னன்னு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு என்ன கதைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுல என் வீட்டுல வச்சிருந்த கிருஷ்ணர். இவர் வந்து பாட்டி வீட்டுல இருந்த கிருஷ்ணர். இது பாட்டி இறந்த பிறகு எனக்கே கொடுத்துட்டாங்க. எப்பவுமே மாமா வீட்டுக்கு தான் அரளிப்பூ மாலை செஞ்சு கொண்டு போவேன். மாமா இல்லாததுக்கான பிறகு சித்தி வீட்டுக்கு மாலை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷமும் கொண்டு போனேன். இந்த வருஷம் ரொம்ப டைமிங் இல்லாததுனால டக்குன்னு காலையில போய் தான் அரளிப்பூ மாலை வீடு பக்கத்துலயே வாங்கிட்டு வந்து கடகடன்னு கோத்தேன். இது பாத்தீங்கன்னா மாலைக்கு ஏதோ ஒரு டிசைன் பண்ணணும்னு பார்த்தேன். டைம் இல்லாதனால ஜஸ்ட் சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லி இந்த மணியில கோத்து ஒரு டாலர் மாதிரி கீழே செட் பண்ணிடலாம், பூவு அரேஞ்ச் பண்ணி அப்படி சொல்லிட்டு இந்த மணியில கீழே ஒரு சின்னதா டெக்கரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடகடன்னு அரளிப்பூவை மாலையா கோத்து சூப்பரா மாலையை ரெடி பண்ணிட்டேன். நிஜமாலே எனக்கு இது சூப்பரா தாங்க இருந்தது. இது ரொம்ப ஈஸி. பூ கட்ட தெரியாதவங்க கூட இதை பார்த்து அழகா மாலை கோத்துடலாம். இதே போல நம்ம சேனல்ல சாமந்தி பூ மாலை, வெற்றிலை மாலை நிறைய சிம்பிளா ஈஸியா கோக்குறது எப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, போய் பாருங்க. இப்ப சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. மத்ததெல்லாம் எதுவும் இன்னும் ரெடி பண்ணல. இந்த வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்க வந்துட்டோம். ஸோ கரெக்டா கிருஷ்ணரை ரெடி பண்ணி வச்சிருக்கவும் நான் மாலையை கொண்டு போகவும் இந்த அம்மா தான் நம்ம வீட்டுல இப்ப அடுத்து கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கையால அந்த மாலையை கொடுத்து நீ கிருஷ்ணருக்கு போடு, அடுத்த வருஷம் உன்னோட புருஷனோட தான் நீ கண்ணனை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ரொம்ப மன நெகிழ்வா இருந்தது. அவ அந்த மாலையை போட்டு மணியெல்லாம் அழகா சரி பண்ணி விட்டுருந்தா. அதுக்கப்புறம் மாலையை போட்டு முடிச்சதும் திரும்பி பாக்குறோம், சித்தி வீட்டுல கீழே இவங்க கொடுத்துன்னு இருக்காங்க. இவங்க பாப்பாக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கூட்டு வந்ததை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாங்க 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 வாங்க, கிருஷ்ணர் வந்துட்டாரு, வாங்க வாங்கன்னு கூப்பிடவும் அவங்க அழகா கையை பிடிச்சி கூட்டு வரவும் அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சமா கிருஷ்ணர் வாயில வெண்ணெயை வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு வெயிட் பண்ற பொண்ணு பாப்பாவை தூக்கி வச்சுட்டு இருந்தா. ரொம்ப அழகா இருந்தது.
அதுக்கப்புறம் நான் வெளியில இருந்து வீடியோ எடுக்கலன்றதுனால அதுக்கப்புறம் இதை எடுத்தேன். கிருஷ்ணரோட பாதத்தை கையாலேயே எங்க சித்தி பொண்ணு அழகா அரிசி மாவுல மஞ்சள் கலந்து இட்டிருந்தா. அதுக்கப்புறம் எல்லாம் சாமி பாட்டு ஓடிட்டு இருந்தது. நம்மளுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துற போது நான் பாட்டை மியூட் பண்ணிட்டேன். அம்மா, சின்ன சித்தி, பெரிய சித்தி 3 பேரும் உட்காந்து பசங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 தலை இலையை போட்டு தட்டெல்லாம் அடுக்கி கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லா பலகாரங்கள், பழங்கள் இது எல்லாத்தையும் வச்சு பசங்க அழகா அடுக்கிட்டு இருந்தாங்க. சித்தப்பா பையில இருந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து கொடுத்துட்டு இருக்கவும் பசங்க தட்டுல போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானு, அம்மா, சித்தி 3 பேரும் சின்ன சித்தி வாங்கிட்டு போனதையும் தட்டுலயே போட்டு சாமியாண்ட வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு சித்தப்பா. அதையுமே தட்டுல போட்டு அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. என்னென்ன வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொரி உருண்டை, குட்டி முறுக்கு, சாக்லேட்டு, காஃபி சாக்லேட் வித் கொய்யாக்கா சாக்லேட், அப்புறம் ரவா லட்டு, பொரி உருண்டை இதெல்லாம் வச்சு எல்லாமே சூப்பரா அடுக்கி முடிச்சாங்க. அடுக்கி முடிச்சதும் விளக்கு ஏத்துனா சித்தியோட 2வது பொண்ணு சாமி விளக்கெல்லாம் ஏத்தி அழகா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தா. பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருந்ததுங்க. கொச்ச 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 கொச்சன்னு நிறைய குட்டி குட்டியா சாமிங்க இருந்தது. அதை பார்க்கும்போதுமே ரொம்ப ஒரு மன நிறைவா இருந்தது. அதை முடிச்சுட்டு சித்தப்பா கடகடன்னு தீபார்த்தனை காட்டினாரு. ஏன்னா நிறைய பாட்டு பாடுவாங்க. சீக்கிரமா இந்த வருஷம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு பூஜை பண்ணி முடிச்சாங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் தீபார்த்தனை காட்டிட்டு பாட்டு பாட உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. கிருஷ்ணன் வசமானார், கிரந்தங்கள் வசமாகும், கண்ணனின் வசமானார், காலங்கள் வசமாகும், ரிஷிகேஷன் வசமானார், வித்தைகள் வசமாகும், பத்மநாபன் வசமானார், பரபிரம்மம் வசமாகும். நான் சொல்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கணன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத் தியானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம். ஓம் நமோ நாராயணா. அப்புறம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், அச்சுரா ஆயசம் கொழுந்தே என்னும் ஆயசம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும், இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும், அச்சுவை பெரிதும் வேண்டே அரங்கமானருளானே, ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரினின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரினின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வந்தனே கண்ணனே கதறுகின்றேன், காரொளி வந்தனே கண்ணனே
கதறுகின்றேன். ஆருடல் கலை கண்ணம்மா அரங்கமாகருளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுராமரரே ஆயுதம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பச்சை நிறம் அவன் திருமேனி பவளம் அவன் செவ்விரலே. பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விரலே. மஞ்சள் முகம் அவன் தேன் முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேன் முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பேரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பேரில் திருப்பாட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர் என்றும் மறுகூட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் என்றும் மறுகூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன் மாதவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்பா சிங் போடு சிங். காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோடுதை நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோடுதை நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றால் பெருமைக்கு திருமால் பெருமைக்கு அந்தம் திருவடி நிலவுக்கு பெருமாளே உந்தன் திருநாமம் 10 அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கு கொண்ட அவதாரம். கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை
காப்பதற்கே கொண்ட அவதாரம் மற்ற அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம். பூமி இளந்தோறும் வண்ணம் தெரிவார் இன்னொழித்த புவி காக்கனே வைக்க வேண்டும் ஒரு அவதாரம். கைக்கு அவதாரம் திருமால் பெருமைக்கு திருவடிகளுக்கு திருமால் பெருமைக்கு விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாயாட்டம் ஆடி நாளைக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாயாட்டம் ஆடி நாளைக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். நீலமேகம் போல இருப்பான் நீலமேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான். நீலமேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான். கோல புல்லாங்குழலுதி கோல புல்லாங்குழலுதி கோபிகளை கள்ளமாடி கோல புல்லாங்குழி கோபிகளை மாடி கொஞ்சம் போல வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். பாட்டு பாடி விதவிதமாயாட்டமாடி நாளைக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் மூகாரி ராகம் பாட சொல்லி வம்புக்கு இழுப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் மூகாரி ராகம் பாட சொல்லி வம்புக்கு இழுப்பான். எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு அவளை நெக்குருக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி ஆடும் போது இதுதான் நீ மூகாரி என்பான் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி ஆடும் போது இதுதான் நீ மூகாரி என்பான் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். வெண்ணை பானை மூடக்கூடாது வெண்ணை பானை மூடக்கூடாது அவன் வந்து விழுங்கினாலும் கேட்க கூடாது. அவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க முடியாது. அவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்பப்பா அட்டகாசம் தாங்க முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லிவிட்டார் அவனை சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனை பேரும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனை பேரும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாயாட்டம் ஆடி நாளைக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார
முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வரந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வரந்தா வெண்ணை உண்டவாயா மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா 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 என்ன செய்யவானோ பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு செய்வதாட்டி வைக்கும் முகுந்தா பவைதா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா வரந்தா 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 செய்யானோ ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் பவைதாம் முகுந்தா முகுந்தா நீ இல்லாமல் என்றும் இங்கே பூமி நீ அறியா செய்தி இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி பின்தொடர்ந்து அசுரன் வந்தார் புன்னகைத்து பார்ப்பார் கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை தீர்ப்பார் உஞ்ஞானம் தோன்றிடாத விஞ்ஞானமேது அறியாதார் கதை போலே அஞ்ஞானமேது அன்று அர்ஜுனனுக்கு நீ உரைத்தாயே உன்னான கீதை உன்மொழி கேட்க உருகுகிறாரே இங்கே ஓர் கோதை வாராது போவாயோ வாசுதேவனே வந்தாரை வாழும் இங்கே ஜீவனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வரந்தா மச்சமாக நீரில் தோன்றி மலைகள் தன்னை காத்தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய் ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய் கண்ணனாக நீயே வந்து ஆதலும் தந்தாய் உன்னவராலும் ஒன்றிலும் நான் உண்டாரம் தானே உன் திருவடிப்பட்டால் திருமணமாகும் என்றிலை ஏங்குகிறேன் மயில் பீரை சூடி நிற்கும் மன்னவனே மங்கைக்கு என்றும் நீயே வனவாளனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா சூப்பரா பசங்கள்லாம் பாட்டு பாடி முடிச்சு சீக்கிரமாவே சித்தப்பா பூஜையை முடிச்சிட்டாங்க. ஏன்னா நானும் அம்மாவும் அங்கேருந்து பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வரணும்னுட்டு எப்போவுமே லேட் ஆகும். இந்த தடவை எங்களுக்காகவும் சித்தியோட ஹெல்த்துக்காகவும் சீக்கிரமாகவே சித்தப்பா பூஜையை முடிச்சிட்டாரு. பூஜையை முடித்த பிறகு பாட்டெல்லாம் பாடி முடித்த பிறகு நானும் சின்ன சித்தியும் சித்தி சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். கிளம்பும் போது சின்ன சித்தியும் பெரிய சித்தியும் நிறைய பார்சலில் குட்டி குட்டி டப்பாவில் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் பையில எடுத்துக்கிட்டு நாங்க திருவேற்காடுல இருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க. கிளம்பும் போது சித்தி சூப்பரா இட்லி சாப்பிட கொடுத்துட்டாங்க. கூடவே வெங்காய சாம்பார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பலகாரங்கள் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு கொடுத்துட்டாங்க. அழகா வெத்தலை தாம்பலம் கொடுக்குற மாதிரி வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. பழங்களையும் கொடுத்துட்டாங்க. சின்ன சித்தியும் சும்மா இல்லைங்க, அவங்களும் எனக்கு சின்ன சித்தியோட சாம்பார் பிடிக்கும்னு அவங்களும் சாம்பார், ஓமப்பொடி, வடை, கீரை, தக்காளி தொக்கு, மாவு, பச்சரிசி மாவு விளக்கு போடுவோம் இல்லைங்களா, அதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சூப்பரான ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றும் சித்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு பெரிய சித்தி கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட போறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.